நடிகர் சிவகார்த்திகனை பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் என்னை திட்டினீங்க. அதே மாதிரி நடிகர் விஜயை பற்றி நான் பேசியிருப்பேன். அப்பயும் என்னை திட்டினீங்க. நடிகர் விக்ரம் யாருன்னு சொல்லியிருப்பேன். அவங்களாம் திட்டினீங்க. பிரசாந்த் யாருன்னு சொல்லியிருப்பேன். திட்டினீங்க. பரவாயில்ல. இன்றைக்கி தெரிஞ்சுங்களா, நடிகர் சிவகார்த்திகனும் கருணாநிதியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி நடிகர் விஜயும் ஆந்திராவை சேர்ந்தவர். அவங்க அம்மாவும் ஆந்திராவை சேர்ந்தவங்க தான். ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஒன்று செஞ்சுக்கோங்க, திமுகவை காப்பாற்றுறதுக்கு களமிறக்கப்பட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த். இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக களமிறக்கப்பட்டவர் தான் சிவகார்த்திகன். நிறைய இருக்குது. இன்னும் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்க களமிறக்கப்பட்டவர் தான் நடிகர் விஜய். அவங்க நாட்டை ஆள முடியாதுன்னு தெரியும், அவங்க முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தெரியும். தயவுசெய்து நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சிந்திக்காமல் வாழாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். இப்போ அவர் எடுத்திருக்கார் படம் சிவகார்த்திகேயன், அஞ்சாமல் திராவிடர். திராவிடர்னா யார்? அஞ்சாமல் செய். தமிழ்நாட்டில் திராவிடம்னா அஞ்சாமல் இறானி, தமிழர்களை ஒழிக்கிறதுக்கான வார்த்தை அது. ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு வேணும். நடிகருக்கு பின்னாடி போகாதீங்க. நடிகர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. அவங்க காட்டுறது எதுவும் உண்மை இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க.